மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அமித்ஷா வீட்டு கதவை தட்டியதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். இரு தலைவர்களும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் காணலாம். ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரண அடி கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டுன்னு. என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற. நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு, நீயும் செய்ய மாட்டேங்கிற. செய்யறவங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. உங்களை போல வீடு வீடா போய் ஓரணியில் தமிழ்நாடு, நமக்கு எதுக்கு அவன் பேரு, அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு, மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறொரு அணியில் இருந்துட்டு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வீட்டுக்கு அது தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கம் இல்லாம கேக்குறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடிலிருந்து காப்பாற்ற உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க. பாஜக கூட்டணியால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா? உங்க குடும்பத்தை காப்பாத்த கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமான வச்சிட்டீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும். சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார், தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க. அந்த எதிர்பார்ப்ப நம்பிக்கைய உண்மையா உழைச்சு இந்த 4 ஆண்டு காலத்துல நான் காப்பாற்றி இருக்கிறேன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.